கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே கடந்த 49 வாரங்களாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு 50வது முறையாக எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானித்தோம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். என்ன சொல்ல பாருங்க, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்து கிடந்தோம், அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தோம். ஆனால் தேவனோ நம்மை நேசித்து பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை தூக்கி எடுத்து கன்மலையாகிய கிறிஸ்து மேல் நிற்கும்படி வைத்தார். கிறிஸ்து மேல் நிற்கும்படி வைத்தார். இப்போ நிற்கிற நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? இதைத்தான் கடந்த வாரம் தியானித்தோம். அப்படின்னா சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழத்தொழலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படினால் எந்த விதத்திலே நிற்கிறவனை விழத்தழுகிறான்? அவன் எந்த விதத்திலே நிற்கிறவனை விழத்தழுகிறான்? கடந்த வாரத்தை தியானித்தோம். 1, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆவிக்குரிய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத பட்சத்திலே நாம் விழுந்துருவோம். அது ரொம்ப முக்கியம். ஆலோசனை இல்லைன்னா விழுந்துருவோம். சவுல் பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவனுக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை. முடிவில் அவன் எங்கே போனான்? குறிக்கு சொல்கிறவங்ககிட்ட போனான், விழுந்துட்டான். அருமையானே, ஆலோசனை ரொம்ப முக்கியம். 2வது ஏன் விழுந்து போகிறாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு சமமாக இருக்கிற இடத்திலே ஆலோசனை கேட்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை விட வளர்ந்தவரிடத்திலே ஆலோசனை கேட்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கிறோமோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கலாம். அவங்க வளர்ச்சியாக தானே, அவங்க தான் அதுக்கு மேலே வளரலையே. அப்படி இருக்க அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் என்ன சொல்லி தருவாங்க? நான் உதாரணம் சொன்னேன். மனந்திரமணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும். இப்போது மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகாமல் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறாங்க, பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாங்க, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகாமல் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணுமாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அட நானே விலக, நீ ஏன் விலகிற, இரு. அவங்க வளர்ச்சி அவ்வளோதான். அப்படிப்பட்ட வளர்ச்சி உள்ள தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய நிலைமையில் இருக்கிறவங்களை விட அதிகமான வளர்ந்தவங்ககிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும். தன்னுடைய லெவலில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. 3வது, தங்களது ஆலோசனையில் நடந்தால் அவங்க விழுந்துருவாங்க. தங்களது ஆலோசனை என்ன? நம்ம மனசாட்சிப்படி நடப்போமானால் நாம் விழுந்துருவோம். மனசாட்சி என்பது சாத்தானுடைய எண்ணங்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்க என் நினைவுகளும் உயர்ந்ததுன்னு சொன்னார். ஸோ நம்ம மனசாட்சி இருக்குதே, அது சாத்தானுடையது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழிகள். எங்கள் மனுஷன் செம்மையாக தானே இருக்குது, அவன் கரெக்டாக தானே போகிறான், அப்புறம் ஏன் நரகத்துக்கு போகிறான்? அது சாத்தானுடைய வழி. ஸோ மனசாட்சிப்படி நடந்தால் விழுந்துருவாங்க. 4வதாக, துன்மார்க்கரின் ஆலோசனைகளை கேட்டால் விழுந்துருவாங்க. துன்மார்க்கரின் ஆலோசனை கேட்டால் விழுந்துருவாங்க.
நீங்களும் நானும் ஆலோசனை நம்மை விட வளர்ந்தவங்ககிட்ட கேட்கணும். துன்மார்க்கிட்ட போய் நான் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டான், வேணும் சொல்லுவான், ஆட இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா, செய்ப்பான், சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவான். உடனே அதை கீழ்ப்படிஞ்சாங்கன்னு என்ன ஆகும்? சொந்தக்காரங்க துன்மார்க்க இருக்கலாம். துன்மார்க்கன்னா ரட்சிக்கப்படாதவங்கள சொல்கிறேன். நண்பர்கள் இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டார் இருக்கலாம். அவங்க சொல்கிற ஆலோசனைகளிலே நடந்தால் விழுந்து போயிடும். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5வதாக, மணலின் மேல் கட்டினால், அப்படின்னா ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அவங்களுடைய ஆலோசனை, அவங்க நல்ல தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களா இருக்கலாம், அற்புதம் செய்கிறவங்களா இருக்கலாம், பிசாசை விரட்டுறவங்களா இருக்கலாம். அவங்க சொல்கிற ஆலோசனை படி, அவங்கெல்லாம் மண்ணு, அவங்க சொல்கிற ஆலோசனை படி நடக்கூடாது. அவங்க தேவனுடைய ஆலோசனை சொன்னால் கரெக்ட், ஓகே. மற்றபடி நான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் செய்யுங்க பிரதர். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஊழியக்காரர், பிரபலமான ஊழியக்காரர், வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் பெரிய ஊழியக்காரர். அவர் சொல்வார், கடன் வாங்கு, உனக்கு தான் 60,000 ரூபா சம்பளம் வருதில்ல, 30,000 ரூபாய் வச்சு மெயின்டைன் பண்ணு, 30,000 ரூபாய் என்ன பண்ணு, கடனுக்கு லோன் அடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது வேதத்துக்கு ஒத்து வருமா? கடனை வாங்கக்கூடாது என்பதுதான் வசனம். ஆனால் இவரோ பெரிய ஊழியக்காரர். ஆனால் சாதாரணமாக சொல்கிறாரு, உனக்கு 60,000 ரூபா சம்பளம் இருக்குல்ல, 30,000 ரூபாய் வச்சு என்ன பண்ணு, உன் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிக்கோ. 30,000 ரூபா இஎம்ஐ கட்டுறதுக்கு வீடு வாங்கிக்கோ, கார் வாங்கிக்கோ, எது வேணாலும் வாங்கிக்கின்றது. இங்கே திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருன்னா, என்ன பண்ணுறது? இது இவங்க தான் மணல், இவங்க தான் மண். ஸோ இவங்க ஆலோசனை படி நடக்கூடாது. இவங்கெல்லாம் விழுந்துருவாங்கங்க. இப்படி நடந்தால் விழுந்துருவாங்க. இதை குறித்து தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கடவன் என்று சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரம் 50வது வாரமாக எச்சரிப்பை குறித்து தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலை ஆட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் அதை அப்படியே மாற்றிக்கிறேன். முதல்ல சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு எடுக்கிறேன். அடுத்தாப்புல பொல்லாத வேலையாட்களுக்கு, அடுத்தாப்புல நாய்களுக்கு. இதை 3 வித்தியாசமாக பார்ப்போம். இன்னைக்கு சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. சுண்ணத்துக்காரர்னா யாருங்க? விருத்த சேதனம் பண்ணி கொண்டவர்கள் தான் சுண்ணத்துக்காரர்கள். இந்த முஸ்லீம்ஸ்லாம் இல்லை, அவங்க சுண்ணத்து பண்ணிக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்போ இந்த உலகத்துக்கு வந்தது? ஆபிரகாம் காலத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், விருத்த சேதனம் பண்ணணும், ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம், பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தான் கட்டளையிட்டார். ஆனால் நடந்தது என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனம். விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று, பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். ஓஹோ, என்ன சொல்றாங்க? விருத்த சேதனம் மோசேயினால் முதல்ல உண்டாகலை, பிதாக்களால் உண்டாயிற்று. அதான் ஆபிரகாம் மூலம் உண்டாயிற்று. பின்பு, எப்படி? பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நியமிக்கிறேன்னா கட்டளையிட்டான். நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது விருத்த சேதனம் கட்டாயம் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் போட்டான். அதெல்லாம் பிதாக்கள் தான் செஞ்சாங்க. ஆனால் மோசே நியாயப்பிரமாணம் கற்பனை எல்லாம் கொடுக்கும்போது மோசே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான், கட்டாயம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணணும். ஆண்கள்
சில கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, குழந்தை ஞானஸ்நானம் ஏன் கொடுக்குறீங்க? சின்ன வயசுலேயே நாங்கள் கொடுக்கணும். ஏன் கொடுக்குறீங்க? 8ஆம் நாள்லேயே கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கே சொல்லிட்டு, அப்பா அது ஞானஸ்நானம் இல்லைப்பா, விருத்தசனம். சரி, அவன் ஆம்பளை பிள்ளைன்னா விருத்தசனம் பண்ணலாம், பொம்பளை பிள்ளைக்கு புரியலைங்க, புரியலை. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் வேதத்தின் அறிவு அவங்களுக்கு அதிகமாக இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 59வது வசனம். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். இப்போ யோவான் ஸ்நானனுக்கு அவங்க விருத்தசேதனம் பண்றாங்க. பிறந்த 8வது நாளில் விருத்தசேதனம் பண்றாங்க. ஏன் பண்ணாங்க? இது மோசையினால் நியமிக்கப்பட்டது. மோசையினால் நியமிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க செஞ்சே ஆகணும். அவருக்கு மட்டும் இல்லை, தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த போது அவருக்கும் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ணாங்க. 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னமே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். எப்படி? பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, இந்த 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ண வேண்டும். ஆண் பிள்ளைக்கு, பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டும். இது யாரால் நியமிக்கப்பட்டது? முதல்ல பிதாக்களுக்கு ஆண்டவர் தான் சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னார், அவர் தான் சொன்னார். ஸோ அதனால ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வேணும். ஆனால் இது நியமனமாக கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு எப்போ வந்தது தெரியுமா? மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது இந்த நியமனம் வந்துருச்சு. வேதம் என்ன சொல்லுது? சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா யாரு? விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிருங்கள்னாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். அவங்க என்ன செய்வாங்க, பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்ப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்தசேதனமும் ஒன்றுமில்லை, விருத்தசேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. சரி, புது சிருஷ்டியே காரியம். ஓ, கிறிஸ்துவுக்குள் விருத்தசேதனம் ஒன்றுமில்லை, விருத்தசேதனம் இல்லாத ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஏன்னா அது கிறிஸ்துவுக்குள். அது என்னங்க கிறிஸ்துவுக்குள்? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்தசேதனம் உள்ளவர்கள். என்ன சொல்லுது பாருங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்தசேதனம் உள்ளவர்கள். அது என்ன கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா? எப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வந்து தன்னுடைய வாழ்க்கை நடத்துறான்? வாசிங்க கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. சரி, இப்போ நீங்களும் நானும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றோம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாரா? என்ன பண்ணியிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி அவரை தரித்து கொண்டிருக்கிறோம். நான் ஷர்ட் போட்டிருக்கிறேன்னா சட்டையை தரித்து கொண்டிருக்கிறேன், உள்ளதான் பாடி. அதே போல் ஞானஸ்நானத்தில் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெளியே தெரிய வேண்டியவர் யார் தெரியுமா? இயேசு தான். அந்தியோகியாவிலே முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்தாங்க, கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன்லாம் சொல்றீங்க. நான் உங்களை தானே கேட்டேன். கிறிஸ்து அவள்னு சொல்றீங்களே எப்படி?
அடுத்தவங்க உங்களை பார்த்து சொல்லணுங்க கிறிஸ்தவள், கிறிஸ்தவள், கிறிஸ்தவன். அப்படின்னா நாம் இயேசுவை ஞானஸ்நானத்தை தரித்து கொண்டபடினால் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கணும், பிரதிபலிக்கணும். எனக்கு பேரளவு கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், வேஸ்ட். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக. அதை என்ன வாசித்தோம், கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாச்சு. சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் சட்டையை தரிச்சிருக்கிறேன், உள்ள பாடி. என்னை எவனாவது ஒரு பின்னை வச்சு குத்தணும்னா முதல்ல சட்டைக்கு தான் நஷ்டம், அப்புறம்தான் பாடிக்கு. நான் உதாரணமாக சொல்கிறேன். சவுல் சீஷைகளை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு அவன் நிறுவம் வாங்கிட்டு போகிறான். பிரதான ஆசாரிய இடத்துல நிறுவம் வாங்கிட்டு தமஸ்குவுக்கு போயிட்டு இருக்கிறான். போகிற வழியில் திடீர்னு சொல்லி ஒரு ஒளி அவன் மேல் பிரகாசித்தது. அவன் கண் கூட ஆயிட்டான், கீழே விழுந்துட்டான். மேலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதுக்கு அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எங்க அவன் இயேசுவை பார்த்ததே இல்லையே, அவன் இயேசுவை பார்த்ததே இல்லையே. அப்புறம் எப்படி அவர் சொல்லுவார், என்னை துன்பப்படுத்துறியப்பா அப்படின்னு எப்படி சொல்லுவார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அவன் இயேசுவை பார்த்ததும் கிடையாது. ஆனால் யாரை துன்பப்படுத்தினா? சீஷர்களை. சீஷர்களை துன்பப்படுத்தினால சீஷர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவர்கள் இயேசுவை என்ன பண்ணியிருக்கிறாங்க? தரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர் சீஷர்கள் அடிக்கிறனால இவருக்கு அடி விழுது, இவருக்கு அடி விழுது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் நானும் நீங்களும் வாழ்கிறோம். சதனா இப்போ நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சுயாதீனம் கொடுத்துட்டார், ஃப்ரீடம் கொடுத்துட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கலாத்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. என்ன சொல்றார் பவுல்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம். இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம், ஃப்ரீடம் கொடுத்துட்டார், சுயாதீனம் கொடுத்துட்டார். இந்த சுயாதீனத்தை உளவு பார்த்து பக்க வழியாய் வந்த சகோதரர்கள் உளவு பார்த்து என்ன பண்றாங்க? நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஏங்க, நம்ம நியாயப்பிரமாணத்துக்குரியவங்க இல்லை, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குரியவங்க. நம் கிறிஸ்துவுக்குள் வந்தவங்க, நியாயப்பிரமாணத்துக்குரியவங்க இல்லை. ஆனால் சுயாதீனம் கொடுத்துட்டாரு. இப்போ எப்படி வேணாலும் வாழலாம், நம்ம கையில் தான் இருக்குது. அப்படி இருக்க சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளை ஆக்கும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர். அப்படின்னா இந்த சபைக்குள்ள, கலாத்தி சபைக்குள்ள பக்க வழியாக வந்துட்டாங்க. யார் அது? கள்ள சகோதரர். அவங்க என்னதான் பண்ணுவாங்க? நம்மளோட சுயாதீனம் கொடுத்துட்டாரு. இந்த உளவு பார்த்துட்டு, அப்பா நீங்களாம் என்ன செய்யணும்? விருத்தசேதனம் பண்ணும்பா, நியாயப்பிரமாணத்துக்கு படி வாழணும்பா, இப்படியெல்லாம் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க யார்? கள்ள சகோதரர்கள். நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள் ஆக்கும் போட்டு பக்க வழியாய் வந்த கள்ள சகோதரர். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சபைக்குள்ளே விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது வேதத்துக்கு மாறாக எவன் சொல்லி கொடுத்தாலும் கேட்காதீங்க. இப்போது இந்த கள்ள சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னு பாருங்க, என்ன செய்வாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். சிலர் யூதியாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்தசேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று
சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். சகோதரர்கள் யார்? சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்ட சகோதரர்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். இவங்களுக்கு சுயாதீனம் கொடுத்துருக்குது. இப்போ யூதேயாவிலிருந்து வந்து இவங்க புறஜாதி மக்கள், யூதேயாவிலிருந்து சிலர் வந்து என்ன சொல்றாங்க, நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இவனுங்க தான் கள்ள சபர். வந்தது யூதேயாவிலிருந்து, அவங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. ஆனால் இவங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டனால விருத்த சேதனம் அவசியம் இல்லை. ஆனால் உளவு பார்த்து நம்மளை அவங்க லைனுக்கு இழுக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நீங்கள் விருத்த சேதனம் அடையாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாய் இருக்கக்கூடிய, அல்லவென்றால் வேதத்தின் காரியங்களை சரியாய் புரியாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? ஓ, விருத்த சேதனம் பண்ணால் தான் ரட்சிக்கப்படுவோம் போடுப்பா. அவன் அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்கான். கள்ள சகோர், அருமையான சௌரனே கவனிச்சுக்கோ. யாராவது வந்து உங்களை விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணுங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன உதாரணம் சொல்லுவேன். என்றைக்கு ஆண்டவர் ஓய்வு நாள் கொண்டாட சொன்னார்? 4வது கற்பனை. 7வது நாளை ஓய்வு நாளாக கொண்டாடணும். யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அது அவனாக இருக்கட்டும், அடிமையாக இருக்கட்டும், வேலைக்காரனாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், எதுவுமே வேலை செய்யக்கூடாது. அப்படி வேலை செஞ்சால் அவனை சாப்பிடுச்சு. இது நியாயப்பிரமாணத்திலே 10 கற்பனையில் உள்ளது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? நீங்கள் 4வது கற்பனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, யாதொரு வேலையும் நீ ஆனாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியாலும் ஆடானாலும் ஆடாலும் செய்யக்கூடாது. தெரியும் தானே? அப்புறம் ஏன் செய்கிறீங்க? அப்புறம் ஏங்க செய்கிறீங்க வேலை செய்கிறீங்க? ஒன்று அப்படி சொல்லுவாங்க. 2, ஓய்வு நாள் என்னைக்கு தெரியுமா? ஓய்வு நாள் என்னைக்கு தெரியுமா? சனிக்கிழமைங்க. நீங்கள் ஏங்க 1வது நாளில் கொண்டாடுறீங்க? ஏன் 1வது நாளில் கொண்டாடுறீங்க இப்படின்னு சொல்லி அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இதில் யார் மாட்டுவாங்க தெரியுமா? வேத அறிவு இல்லாதவன் மாட்டிடுவான். வேத அறிவு இல்லாதவன் மாட்டிடுவான். இவங்க பக்க வழியாய் நடந்த கள்ள சகோதரர்கள். நமக்கு சுயாதீனம் இருக்குது, எப்படி வேணாலும் வாழலாம். அந்த சுயாதீனத்தை உளவு பார்த்து அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்துருவாங்க. நல்லா கவனிச்சிங்க. வேதம் என்ன சொல்லுது? கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்கள் ஆக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். என்ன சொல்லுது பாருங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தினால்தான் நீங்கள் நீதிமான் ஆக முடியும் சொல்லி நியாயப்பிரமாணத்தை உடையவர்கள், அந்த கள்ள சகோதரர்கள், அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே நம்ம நடத்த விரும்புவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தினால்தான் நீதிமான் ஆக விரும்புனா அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு போயிடுவான். அப்படி விரும்புனா நியாயப்பிரமாணத்துக்கு போயிடுறான். அப்படி விரும்பி நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டா என்ன அர்த்தமா? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். எங்க நம்ம கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் தான் நிற்கிறோம், கிருபையினால் தான் இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி போக வரும்னா, நான் சொல்லல, வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிட்டீங்க. அதோடு மாத்திரமல்ல, கிருபையினால் நிற்க வேண்டிய நீங்க கிருபை நின்று விழுந்துட்டீங்க. நல்லா கவனமாக கேட்டுங்க. இந்த சுயாதீனத்தை உளவு பார்த்த கள்ள சகோதரர் பக்க வழியா வந்து, சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா என்ன, நீங்கள் பைபிளாக நல்லா படிப்பீங்களா? ஆமாம். இயேசு ஓய்வு நாளை ஆசரிச்சாரா? ஆசரிச்சாரு. ஏன் நீங்கள் ஆசரிக்க கூடாது? கட்டாயம் ஒவ்வொரு நாள் கொண்டாடணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க?
அட இயேசுநாதரே அனுசரிச்சார். நீ ஏன் அனுசரிக்கல, நான் என்ன பண்ணுவீங்க? இவன் பக்க வழியாக வந்த கள்ள சௌரம். இதுக்கு ஆன்சர் எப்படிங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். ஏங்க, இயேசு ஒரு யூதன். அவர் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி வாழணுங்க. அவர் அந்த காலத்தில், நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே பிறந்த ஒரு யூதன். ஆகவே அவர் கட்டாயம் யூத முறைமைப்படி ஓய்வு நாளை ஆசரிச்சே ஆகணும். ஸோ ஓய்வு நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுவார். மெல்ல 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 மாத்துறாரு. ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் சூம்பன கையோட இவனை நீட்டுன்னு நீட்டான். எப்படி இந்த வேலை செய்வேன் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? வாடு தெரியாமல் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, தூக்க மாட்டியா? பள்ளத்தில் விழுந்தா தூக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கொண்டுருவார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வேதத்தின் காரியத்தை சரியாய் புரியாதவன், அறியாதவன் அந்த கள்ள சகோதரர்கள் சொல்லுகிற விஷயத்தில் விழுந்துருவாங்க. ஆனால் நமக்கு சுயாதீனம் கொடுத்தாரா? எப்படி வேணாலும் வாழலாம், சுயாதீனம் கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புவோமானால் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து என்ன ஆயிடுவோமா? கிருபை நின்று விழுந்துருவோம். கிருபையே முடிஞ்சு போச்சு கதை. நம்ம கிருபை இல்லை. இப்போ வேதம் அறியாத போதகர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. வேதத்தை அறியாத போதகர்கள் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய, கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சரி, கற்பனை, கற்பனையின் பொருள். கற்பனைன்னா என்ன? 10 கற்பனை. அதுக்கு பொருளே என்னவா? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்தமான அன்பு வச்சு தேவனிடத்தில் அன்பு கூறணும், நம்மிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு. இதுதான் கற்பனைக்கு பொருள். சொல்லிட்டு இவைகளை சிலர் நோக்காமல், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து, வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அது என்னங்க வீண் பேச்சு? அது என்ன வீண் பேச்சு? கற்பனைக்கு பொருள் அன்பு. சிலர் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து, வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த நியாயப்பிரமாணம் என்கிற வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான். விலகி போறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தோம் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். அட அட அட, அவங்களுக்கு தெரியலங்க. அவங்களுக்கு தெரியல தாங்கள் சொல்றது என்ன, தாங்கள் சாதிக்கிறது என்ன அப்படின்னு அவங்களுக்கு அறியலை. நம்ம என்ன சொல்லணும்? இப்போ இயேசு இடத்துல வந்துட்டோம், இயேசு சொன்ன உபதேசத்தை தானே சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு புரியல. ஆகையினால தாங்கள் சொல்றது என்னன்னு தெரியல, தாங்கள் சாதிக்கிறது என்னன்னு தெரியல. நியாயப்பிரமாண போதகராய் மாறிட்டாங்களாம். நியாயப்பிரமாண போதகராய் மாறிட்டாங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துறதுக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமாய் இதை குறித்து தெளிவாய் பேசுவேன். நியாயப்பிரமாணத்தில் இதை சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும் இருக்கா? விரி குழம்பு உள்ளது சாப்பிடணும், விரி குழம்பு இல்லாத சாப்பிடக்கூடாது. அசை போடுகிறது சாப்பிடணும், அசை போடாது சாப்பிடக்கூடாது. அப்படித்தானா? நம்மளாம் அப்படித்தானே? ஏங்க, நம்ம சபை தேர்ன சபை, புரிஞ்சுங்க. இன்னைக்கு அந்த சபை, அந்த ஊழியக்காரர்களுக்கு மத்தியில் போய் பேசினாலோ, சபைகளுக்கு மத்தியில் பேசினாலோ கட்டாயம் இந்த சப்ஜெக்ட் எடுப்பேன். என்ன அப்படி போதிச்சு அவன் நல்ல ஊழியக்காரன் இருக்கு. ஆனால் நிறைய போதகர்களுக்கு தெரியலங்க. போதகனுக்கே தெரியலன்னா விசுவாசிக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு தெரிஞ்சதான் சொல்லி கொடுத்துருப்பான்.
தாங்கள் சொல்லுகிறது என்னதுன்னு தெரியல, சாதிக்கிறது என்னதுன்னு தெரியல. ஆகையினால் முடிவில் என்ன ஆயிட்டாங்க? நியாயப்பிரமாண போதகராய் மாறிட்டாங்க. நியாயப்பிரமாண போதகராய் மாறிட்டாங்க. அருமையானவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்தை கட்டாயம் கடைபிடிச்சா அவங்க என்ன செய்யணும்? விருத்தசேதனம் பண்ணி ஆகும். கட்டாயம் கடைபிடிச்சா. நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இயேசு யூதன். நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தையும் அழியாது சொல்லிட்டார். ஆனால் நான் நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லி நிறைவேற்றி முடிச்சிட்டார். அவர் நிறைவேற்றிட்டார். சிலுவையில் தொங்குற வரைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு உரிய அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். இப்போ என்ன நடந்தது? சிலுவை வரைக்கும், சாகிற வரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துட்டார். ஆனால் என்ன நடந்தது? ரோமருக்கு 10வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் உள்ள எவனும், இயேசு எனக்காக மரித்தார், உயிரோடு எழுப்பினார், நான் என் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டேன், பாவமனை பெற்றேன், நான் அவரோட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இப்போ இயேசு என்ன ஆயிட்டாரா? நியாயப்பிரமாணத்தையே முடிச்சிட்டாருங்க. நம்ம இயேசு மேல விசுவாசம் வச்சா நியாயப்பிரமாணத்துக்கு உரியவங்க இல்லை, அதை முடிச்சிட்டார். எப்படி முடிச்சார்? நியாயப்பிரமாணத்தை எப்படி முடிச்சார்? இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் ரிமைண்ட் பண்றேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். எப்படி நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை முடிச்சார்? வாசிங்க, கொலோசேர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. அது என்ன கையெழுத்து? யார் எழுதினது? தேவன் எழுதி கொடுத்தாரா? என்ன எழுதி கொடுத்தாரு? எழுதி கொடுத்தது, கையினால் எழுதி கொடுத்தது என்னங்க? நமக்கு விரோதமாக இருந்துச்சு, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்துச்சு, எதிரடையாக இருந்துச்சு. ஆனால் அது யார் எழுதினது தான்? தேவனே எழுதி கொடுத்தது தான். ஆனால் அது நமக்கு எப்படி தான் விரோதமாக இருக்குது, நம்மளால் செய்ய முடியாது. அது அவர் தான் எழுதினாரா? வாசிங்க, யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். என்ன சொல்றாரு? நீ அங்கே வாப்பா மோசே, மலையின் மேலே என்னிடத்துக்கு ஏறி வந்து நில், அங்கே இரு, நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின, நல்லா கவனிச்சுங்க, நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன். அப்ப நியாயப்பிரமாணம் யார் எழுதி கொடுத்தது? கர்த்தர். கற்பனை எழுதி கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். கர்த்தர் தான், அவர் தான். இதைத்தான் சொன்னாரு பவுல் கொலோசியர் 2:14. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இப்போ கையெழுத்து தேவன் எழுதி கொடுத்தாரு. 10 கற்பனை அவர் எழுதி கொடுத்தது, நியாயப்பிரமாணம் அவர் எழுதி கொடுத்தது. இப்போ அது நமக்கு எப்படி இருக்குது? விரோதமாக இருக்குது, நம்மளால் செய்ய முடியாது. உதாரணம் என்ன சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம். அதை இப்படியே வச்சுங்க. எண்ணாகமம் 15வது அதிகாரம்
32 36 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். நல்லா கவனிச்சுங்க, ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியும் 10 கற்பனையின்படியும் ஒரு வேலை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் செத்துடணும், சாவடிச்சிடணும். இப்போ ஒரு மனுஷன், அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரம் வழியாக அங்கே போகிறாங்க, கானானுக்கு. வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சது யாரு? இஸ்ரவேல் புத்திரர். என்னடா அது, ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யக்கூடாது, என் விறகு பொறுக்கிறானே. நான் நினைக்கிறேங்க ஒரு வேளை. ஆனால் இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7th ரேனுக்காரங்கன்னு வாங்க, 7th ரேக்காரங்க, 7வது ஓய்வு நாள்காரங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நெருப்பே மூட்ட மாட்டாங்க. ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமை எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாமே வந்தால் கூட எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஒரு வேலை செய்யக்கூடாது, இல்லை ஒரு வேலை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே 10 கற்பனைகளை உடைய வாழக்கூடிய அந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்போது ஒருத்தன் விறகு பிரிக்கிட்டான் ஓய்வு நாள். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இஸ்ரவேல் புத்திரர். கண்டுபிடிச்ச உடனே கையும் மையுமா பிடிச்சு நேரம் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடித்தார்கள். அடுத்த வசனம். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். ஓ ஓ ஓ என்னவா, விறகுகளை பொறுக்கணும் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சா எங்க கொண்டு வந்துட்டாங்க? மோசே, ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் இடத்துக்கும். ஏங்க மோசே கிட்ட கொண்டு வந்தாங்க? ஏன் ஆரோன்கிட்ட கொண்டு வந்தாங்க? ஏன் சபையார்கிட்ட கொண்டு வந்தாங்க? ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு தெரியும், அப்படி செஞ்சால் செத்துடணும், அவங்களே சாவிச்சுவேன். இல்லை, மோசே தான் அவளை வழி நடத்துகிறவன், டைரக்டர். ஆரோன் ஆசாரியன். ஜனங்கள் இவங்க 2 பேருடைய கண்ட்ரோலில் நடக்கிறாங்க. இப்போ மோசே கிட்ட தான் எல்லாம் இருக்கு. ஆரோன் ஆசாரிய வேலை தான். இப்போ மோசே கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, ஆரோன்ட்டை நிறுத்திட்டாங்க, மக்களும் வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். அடே அடே அடே, அவனுக்கு செய்ய வேண்டிய இது என்னதென்று. எவனுக்கு? ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிறவனுக்கு என்ன தண்டனைன்னு நியாயப்பிரமாணத்தில் இல்லை, தீர்க்கமான உத்தரவு இல்லை. ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிறவனுக்கு என்ன தண்டனைன்னு தீர்க்கமான உத்தரவு இல்லை. ஆனால் தப்பு தானா? அதனால இந்த மோசே அவனை ஜெயிலில் போட்டான், காவலில் வச்சிட்டான். ஏன்னா சரியான ஒரு உத்தரவு இருந்துச்சுன்னா அந்த உத்தரவுபடி ஆக்ஷனில் இறங்கியிருப்பான். ஆனால் அதில் இல்லை. அதனால தப்பு தான். ஓய்வு நாளில் விறகு பொறுக்கணும் தப்பு தான். அதனால் ஜெயிலில் போட்டான். ஆனால் ஆண்டவர் எப்படி பாருங்க, அவர் எப்படி இருக்கார் பாருங்க. வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். ஐயோ, சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார். ஏங்க கர்த்தர் சொல்றாருங்க, விறகு பொறுக்கிறதுக்கு என்ன உத்தரவுன்னு தெரியல அவனுக்கு. ஜெயிலில் போட்டாங்க. மோசே அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அங்கே கல்லெறிஞ்சு கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டார். அவனுக்கு கல்லெறிஞ்சாங்களா? அடுத்த வசந்தி மாஸ்டருங்களேன். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர்
மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அவன் செத்தான். ஏங்க, நியாய பிரமாணத்தின்படியும் 10 கற்பனையின்படியும் வாழ வேண்டிய அந்த ஜனங்கள், இவன் 10 கற்பனையில 4வது கற்பனை ஆகிய ஓய்வு நாளை மீறிட்டான். ஆண்டவர் சொல்லிட்டார், என் கற்பனை மீறிட்டான், கல்லெறிஞ்சு கொள்ளு. ஜனங்கள் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிஞ்சு சாவடிச்சாங்க. அந்த காலத்தில், இந்த காலத்தில் அப்படி இருந்தால் நம்ம வாழ முடியுமாங்க? வாழ முடியுமா? யாராலும் வாழ முடியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். எங்கப்பா போயிட்டே? எங்கள் மாமியார் ஊர்லேருந்து வந்தாங்க, ட்ரெயினில் வந்தாங்க, அவங்கள ஏற்றிட்டு வர போயிட்டேன் காரில். டிஷாக்கு அன்னைக்காக இருந்தால் அடித்து கொண்டு இருப்பார். இன்னைக்கு ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே நடக்கலையே, என்ன செஞ்சாலும் நடக்கலையே. ஏன் தெரியுமா? அது நமக்கு பாரமாக இருந்துச்சு. அந்த 10 கற்பனை அவர் கையினால் எழுதி கொடுத்தது நமக்கு பாரமாக இருந்துச்சு. இப்போ கொலோசியர் வாங்க, 2ஆம் அதிகாரம் வாசிங்க தொடர்ந்து. கையெழுத்தை குறைத்தது நடுவில் ராபடிக்கு அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. இப்ப துரைத்தன அதிகாரம் யாரு செஞ்சது? மோசே தான். வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப அதெல்லாம் தூக்கி ஆணி அடிச்சுட்டார். இனிமே இவங்க துரைத்தனம் பண்ண முடியாது. எங்க அன்னைக்கு ஆசாரியன் யார் தான்? ஆரோன். இன்னைக்கு எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்கள். எல்லார்ட்டையும் சட்ட புஸ்தகம் இருக்கு. அன்னைக்கு மோசேட்ட மட்டும்தான் சட்ட புஸ்தகம். இன்னைக்கு எல்லாரும் ஆசாரியர்கள். நம்ம எல்லாருக்கும் சட்ட புஸ்தகம் இருந்துச்சு. சரிதானா? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எது? அந்த துரைத்தனங்கள் அதிகாரத்தையும் உறிஞ்சிட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வாசிங்க. ஆகையால், நல்லா கவனமாக கேட்டுங்க, நல்லா கவனமாக கேட்டுங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. என்ன சொல்லுது? ஆகையால். ஆகையால்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் தூக்கி ஆணி அடிச்சுட்டாரு. ஆகையால் போஜனத்தை குறித்தாவது, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் இருக்குதா? இருக்குதா? இப்போ போஜனத்தை குறித்தாவது, பானத்தை குறித்தாவது. இந்த ஆசாரியன் வெளியூர்லேருந்து வந்து எருசலேமுக்கு வந்து ஜனங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஆடுகளை பலியிட்டு எல்லாம் செய்யும்போது குடிக்கலாம். அவனுக்கு குடிக்கலாம். குடிக்கிறத ஆசாரியன்ட்ட கொடுத்தாலும் அவனும் குடிக்கலாம். இது அப்போ. இப்போ அப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் கொண்டு வாங்கடான்றாங்க. அப்போ இப்போ பானத்தை குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் குறித்தாவது. பண்டிகை நாள் கொண்டாடணுங்க, மாத பிறப்பும் கொண்டாடணும். ஓய்வு நாட்களையும் இருக்குது. அது என்ன? ஓய்வு நாள் தானே வரணும். ஓய்வு நாள் தானே வரணும். ஓய்வு நாட்கள்னா எங்க? பெரிய ஓய்வு நாளுங்கிறது 7வது நாள், சின்ன ஓய்வு நாளுங்கிறது வாரத்தின் முதல் நாள். அதனால தான் ஓய்வு நாட்கள்னு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஓய்வு நாட்களை குறித்தா ஒருவன் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன? நீங்கள் ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு போகல, ஒருத்தனை ஒன்றும் சொல்ல முடியாது. மாச பிறப்பு கொண்டாடல, ஒருத்தனை ஒன்றும் செய்ய முடியாது. பண்டிகை ஒன்றும் கிடையாது, ஒருத்தனை ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க. ஒருத்தனும் குற்றப்படுத்த முடியாது. நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா ஒருத்தரும் உங்களை ஏன் இப்படி பண்ணிட்ட, ஏன் இப்படி செஞ்சுட்ட அப்படின்னு ஒருத்தரும் குற்றப்படுத்த முடியாது. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவைகள் எவைகள்? மேலே உள்ள நியாய பிரமாணத்தின் காரியங்கள். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. நிழலா இருக்கிறது. வரும் காரியங்களுக்கு நிழல். நிழல் எது? நிழல் வரப்போகிற காரியத்துக்கு அவைகள் நிழல். எது நிழல்? நியாயப்பிரமாணமும் 10 கற்பனையும் வரப்போகிறதுக்கு
நிழல், வரும் காரியங்களுக்கு நிழல். நிழல் தான், நல்லா புரிஞ்சுங்க. பொருள் என்ன? அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அடி சாரடி. பொருள் யாரு? பொருள் என்னங்க? கிறிஸ்து. நிழல் நியாயப்பிரமாணம், பொருள் கிறிஸ்து. சும்மா தான் சொல்றேன் பிரதர் பாபு, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். பாபுக்கும் சௌரிக்கும் நிச்சயம் ஆச்சு, ஜோதிக்கும் நிச்சயம் ஆச்சு. நிச்சயம் ஆன உடனே, சும்மா தான் சொல்றேன், அப்படிலாம் நடந்திருக்காது, சும்மா சொல்றேன், அவருடைய போட்டோவை வாங்கிட்டா ஜோதி. வாங்கி வச்சு பைபிளுக்குள்ளே வச்சுக்கிட்டா. அப்பப்போ பைபிள் படிக்கிறான். படிக்கும்போது அவருடைய படத்தையும் பார்த்துக்கிறான். படத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறான். இப்போ அது நிழல் படம், வந்து நிழல் படத்தை பார்த்து சந்தோஷப்படுறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பொருள் கிறிஸ்து, பொருள் கிறிஸ்து. சரிதானா? நிழல் நியாயப்பிரமாணம், பொருள் கிறிஸ்து. இப்போ பொருள் யாரு? பாபு. நிழல் என்ன? போட்டோ. இப்போ போட்டோ கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நிழலை பார்த்து அப்படின்னு ரசிச்சது உண்டு. ஆனா இப்போ பொருள் வந்துட்டார். யாரு? பாபு பிரதர் வந்துட்டார். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு பாருங்க. இப்போ சகோதரி உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. படத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாபு பிரதர் மெல்ல வந்து தட்டுறாரு. ஏம்மா, நான் வந்திருக்கிறேன். அட சும்மா இருங்க, நான் தான் வந்திருக்கிறேன், பாபு வந்திருக்கேன், அட சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி பாபு பிரதரை தட்டி விட்டு படத்தையா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? உங்களை போய் கேட்டேன் பாருங்க. எங்க அது படம். இப்போ ஒரிஜினல் பாபு வந்துட்டார். இப்போ படம் வேணுமா, பாபு பிரதர் வேணுமா? அவட்ட தான் கேட்கணுமோ? ஜோதி என்ன சொல்லுவா? எனக்கு படம் தேவையில்லை, அவர் வர வரைக்கும் படத்தை பார்த்தேன், இப்போ அவர் வந்துட்டாரு, எனக்கு அவர் தான் வேணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே போல நிழல் என்னது? நியாயப்பிரமாணம். பொருள் என்ன? இயேசு. இயேசு. இப்போ உங்களுக்கு நியாயப்பிரமாணம் வேணும்னா நிழலுக்கு போறீங்க, இயேசு வேணும்னா பொருளை பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 24வது 25வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. என்னவா? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சுதான்? நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற வாத்தியாரா இருந்ததான். உபாத்தின்னா என்ன? வாத்தியார், டீச்சர். நியாயப்பிரமாணம் அடிக்கத்தான் செய்ய தெரியும். நீ என்ன இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? முயல் சாப்பிட்ட. ஐயோ முயலா, விரிகுழம்பு இல்லாத, அட்ரா. இன்னைக்கு ஒட்டகம் சாப்பிட்டியா? ஐயோ அது விரிகுழம்பு இல்லாத, சாப்பிட்டியா? அட்ரா அப்படின்னு அடிக்கத்தான் தெரியும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு. இப்போ கிறிஸ்துவின் நடத்தில் வழி நடத்துகிற வாத்தியாராதான். இயேசுவுக்கு மேலே விசுவாசம் வந்துருச்சுது. இயேசு எனக்கா பலியானார், ரத்தத்தினார் மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லி இயேசு மேலே விசுவாசம் வந்த பிறகு இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது பாருங்க. இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுக்கு அவரிடத்தில் வழி நடத்தி வந்த வாத்தியார், வாத்தியார் அவரிடத்தில் வழி நடத்திட்டு வந்த வாத்தியார் எங்கொண்டு விட்டுருச்சுது? இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விட்டுருச்சு. நியாயப்பிரமாணம் அவரிடத்தில் வழி நடத்துகிற, கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற வாத்தியார். இப்போ கொண்டு விட்டோன்னு நம்ம இயேசு இடத்துல வந்துட்டோம், இயேசு மேல விசுவாசம் வச்சிட்டோம். இப்போ என்ன நடக்கும் பாருங்க. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து மேல நமக்கு விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்த பிறகு நாம் யாருக்கு கீழானவர்கள் அல்ல? வாத்தியாருக்கு. வாத்தியார் யாரு? நியாயப்பிரமாணம். இப்போ நம்ம இயேசு மேல விசுவாசம் வச்சு
அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணது நிமித்தமாக இப்போ நாம் அது வாத்தியார், அதுக்கு மேலே அதுக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது வயா அப்படின்னு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நியாயப்பிரமாணம் நம்மளை ஆள முடியாது. இப்போ நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள். நம்ம என்ன பண்ணிச்சுது, நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற வாத்தியார். இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. உபாத்தினா யாரு? நியாயப்பிரமாணம். இயேசு மேலே விசுவாசம் வந்த பிறகு நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. ஓகே, இப்போ பொருள் யாரு? இயேசு. அவர் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஏங்க என்ன சொல்றார் பாருங்க இயேசு. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும், பழைய ஏற்பாட்டுப்படி நியாயப்பிரமாணத்தை கேட்டும் செயல்படலைன்னா உடனே காலி. போ, உடனே அடி விழுமா? அப்போ அடி விழும். இப்போ இவர் என்ன சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தை கேட்குறான், என்கிட்ட விசுவாசம் வந்துச்சு அவனுக்கு, என் வார்த்தையை கேட்குறான், கேட்டு விசுவாசியாமல் போகிறான். விசுவாசியாமல் போகிறான்னு என்ன அர்த்தம்? செயல்படாமல் போகிறான். செயல்படாமல் போகிறான். அப்படி செயல்படாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. எங்க அன்னைக்கு ஓய்வு நாளை கடைபிடிக்காதனால்தான் விறகு பொறுக்கணும்னா கொன்னுட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நான் சொன்ன வசனத்தை விசுவாசித்து செயல்படாமல் போனா நான் அடிக்க மாட்டேன்றார். நான் நியாயம் தீர்ப்பாக்க மாட்டேன். அன்னைக்கு உடனே அடி, இன்னைக்கு நான் அடிக்க மாட்டேன்றார். இன்னைக்கு எத்தனை தப்பு செய்கிறோம், ஆண்டோடைய வார்த்தைக்கு மீறி எவ்வளவுலாம் செய்கிறோம். அன்னைக்கா இருந்தால் நம்ம கொண்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, நான் உங்களை அடிக்க மாட்டேன். நான் உங்களை அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டேன்? நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல், அடிக்க வராமல் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன். காப்பாற்ற வந்திருக்கேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, 48ஆம் வசனம். பொருள் பொருள் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். இப்போ என்ன சொல்றாரு, இப்போ அவருடைய வார்த்தையை தள்ளிட்டான். வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில். இப்போ ஏன் அவர் அடிக்கல? அடித்தா தாங்க மாட்டோம். கடைசி நாளில் பார்த்து, ஓ கடைசி நாள் தான் அடிப்பீங்களா? அப்போ பரவாயில்ல, நான் எப்படி வேணும். அதனால தான் இன்றைக்கி எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு. துளிர் விட்டு போச்சு. என்ன வேணாலும் பாவம் செய்கிறான். வசந்துக்கு மாறா என்ன வேணாலும் நடக்கிறான். ஏன்? நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருந்தால் கொன்னு இருப்பார். ஆனால் நான் இப்போ உங்களை அழிக்க வரல, உங்களை நியாயந்திருக்க வரல, உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன். ஆனால் ஒன்று, நீங்கள் இதுக்கு மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் கணக்கு வச்சுருக்கேன். கடைசி நாளில் நியாயந்திருப்பேன். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன நினைப்புன்னா, நம்ம இவ்வளவுலாம் தப்பு பண்ணுறோமே, நமக்கு அடி வரலையே அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபை. இப்போ அடி வாங்காமல் உட்காந்துருக்கோம். நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருந்தால் அடிச்சு கொண்டு இருப்பார். ஆனால் நான் அடிக்க மாட்டேன். நியாயந்திருக்க வரல. பொருள் என்ன மாதிரி பாருங்க. பொருளாக இயேசு சொல்றார், நான் அடிக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, என் வார்த்தையை தள்ளிட்டு எப்படியோ நடந்தீங்கன்னா கடைசி நாளில் நான் நியாயந்திருப்பேன். அன்னைக்கு இப்படி நடந்தல்லவா, இப்படி செஞ்ச அல்லவா, இப்படி பண்ண இல்லையே, ரெக்கார்டு இல்லை. நான் சொல்கிறேன் ரெக்கார்டு. அன்னைக்கு நம்ம செய்த காரியங்கள் தவறாயிருந்தால், தேவனுடைய வசனத்துக்கு மாறாயிருந்தால், நித்திய அக்னியாகிய நரகத்தில் போட்டுவார். ஜாக்கிரதை. ஆனால் இப்போ அடிக்க மாட்டாருப்பா.
அவரே இப்போ அடிக்க மாட்டார். அதனால தான் நிறைய பேருக்கு துளிர் விட்டு என்ன வேணாலும் பண்ணுறேன். அப்படி தானே? சாதாரணமாக போய் சொல்கிற, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற, சண்டை போடுற, கெட்டவாத சொல்கிற, எல்லாம் தான் நடக்குது. ஏன்? அவர் தான் அடிக்கல, எல்லாமே நடக்குது. ஆனால் ஒன்றுங்க, கடைசி நாளில் நியாயந்திருப்பார். சரி, நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற வாத்தியார், சரிதானா? இப்போ ரோமர் 7:1-4 நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? நல்லா கவனிச்சுங்க. நியாயப்பிரமாணத்தை அறிந்தவருடனே பேசுறேன். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுது. அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையா இருக்கிறாள். எல்லாரும் கவனிச்சுங்க. இப்போ ஒரு ஸ்திரீ, அவளுக்கு ஒரு புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். எப்படி? இவன் ஒரு ஸ்திரீ, புருஷன், இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் என்னெல்லாம் சொன்னானோ அதுக்கு அவன் உடன்பட்டுத்தான் ஆகணும், உட்பட்டுத்தான் ஆகணும். சப்போஸ் புருஷன் செத்து வச்சுங்க, புருஷன் செத்துட்டான், செத்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின் என்று விடுதலை ஆகிறான். புருஷன் சாவு முன்னால அவன் சொல்கிறான், ஏய் நீ வெள்ளைப்புடவை தான் கட்டணும்னு. இவளுக்கு வெள்ளைப்புடவையே கட்டுற விருப்பம் இல்லை, கருப்பு தான் ஏய் நான் சொல்கிறேன்டி, நீ வெள்ளைப்புடவை தான் கட்டணும். சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். இப்போ கட்டணும்னு சொன்னவன் செத்து போயிட்டான். இப்போ அவன் சொன்ன பிரமாணத்தின்படி வாழணுமா? விடுதலை ஆகிட்டா. கருப்பும் கட்டலாம், சிவப்பும் கட்டலாம், மஞ்சளும் கட்டலாம், எது வேணாலும் கட்டலாம். அவள் விடுதலை ஆகிட்டா. புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிட்டா. சொல்லிட்டு வாசிங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. நல்ல கவனிச்சுங்க. ஒரு ஸ்திரீ, புருஷன் இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் என்ன சொல்றானோ அப்படிதான் நடக்கணும். ஆனா இவன் உயிரோடு இருக்கும்போது இவன் வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டான்னு வச்சுங்க, யாரவா? சரி. புருஷன் உயிரோடு இருக்கும்போது மனைவி, புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் சொன்னபடி தான் ஆகணும். புருஷன் செத்துட்டானா வேற ஒருத்தனை கட்டிக்கலாம். புருஷன் உயிரோடு இருக்கும்போது வேற ஒருத்தனை கட்டுனா அதுக்கு பேர் என்ன? அவன் விபச்சாரி. புருஷன் செத்து போயிட்டா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணலாம். சதனா அது விபச்சாரம் இல்லை. ஓகே, சொல்லிட்டு அப்படி போல, எப்படி போல? நீங்களும் அப்படி போல கூடாது. அப்படி போல ஒருத்திக்கு 2 பேர் கூடாது. ஒருத்தன் செத்துட்டாதான் அடுத்தவனை கல்யாணம் பண்ணலாம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்கள் ஆகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். ஓஹோ, என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்கள். ஏங்க, நியாயப்பிரமாணமும் இயேசுவும் இருந்தால் அது விபச்சாரம். அது விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம். புருஷன் உயிரோடு இருக்கும்போது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண முடியாது. புருஷன் செத்துட்டா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணலாம். இங்க என்ன பாருங்க, நீங்கள் மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறோடையவர்கள் ஆயிட்டீங்க. நானும் நீங்களுக்கு யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். அப்படி ஆனதுனால தேவனுக்கென்று கனி கொடுக்கணும்னா கிறிஸ்துவின் சரீரத்தினால நியாய பிரமாணத்துக்கு செத்துறணும். நியாய பிரமாணத்துக்கு செத்துறணுங்க. நியாய பிரமாணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி அவங்க வாழணும்.
இயேசு வேணும், நியாயப்பிரமாணம் வேணும்னு ஆவிக்குரிய விபச்சாரம். அப்படி செய்ய முடியாது. வயிற்றுக்குள்ளே போகிறதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாதுன்னார். ஆனால் பேதுரு உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பசி உண்டாயிற்று. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்குது. துப்பட்டினா பெட்ஷீட்டு. 4 கார்னர்லையும் கட்டி மேலேருந்து அப்படியே இறங்குது. அவனுக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் அதில் என்ன இருக்குது? துப்பட்டிக்குள்ளே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால்கள் மிருகம், ஊரும் பிராணி, பறவைகள் அனைத்தும் உள்ள கிடக்குது. அனைத்தும் உள்ள கிடக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே அடித்து புசி. இவன் என்ன சொல்றான்? நான் இது வரைக்கும் அது மாதிரி சாப்பிட்டதில்லை. ஏன் அப்படி சொல்றான்? இவன் ஒரு யூதன், இவன் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவன். நான் இது மாதிரி சாப்பிட்டதில்லையா, ஆளை விடுங்கன்றான். மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு, தேவன் படைத்ததை சீட்டாக எண்ணாதே அப்படின்றார். அப்புறமும் கேட்கல, மறுபடியும் சொல்றார். 3வது தடவை சொல்லிட்டு மேலே போயிடுச்சு. இப்போ எதை வேணாலும் சாப்பிடலாமா? எதை வேணாலும் சாப்பிடலாமா? வானத்தில் பறக்கிற ஏரோப்ளேன் தவிர, டேபிள் சேர் தவிர எதை வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நியாயப்பிரமாணத்தில் நிறைய இருக்குது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 20வது வசனம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். இப்போ பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு யாக்கோபு சொல்றாரு, எழுதுறாரு, பிரஜாதி மக்கள் எது சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? 1, 2 வேசித்தனம். வேசித்தனம் சாப்பிட்றதா என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்த சாப்பிடக்கூடாது. நெருக்குண்டு செத்தது. 3 ரத்தம். இந்த 3 சாப்பிடக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்தது சாப்பிடக்கூடாது. நான் எனக்கு ஆச்சரியங்க, இந்த தீபாவளி கொண்டாடுறாங்களே, பலகாரம் கொண்டு வருவாங்களே, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? பலகாரம் கொண்டு வருவாங்கல்ல தீபாவளிக்கு, என்ன பண்ணுவீங்க? வாங்கிக்கிறேன். எங்கள் பாஸ்டருக்கு மட்டும் தெரியக்கூடாது. ஏங்க, நீங்கள் சாப்பிட்றதுனால எனக்கு என்னங்க வேதனை? எனக்கு என்ன வேதனை? அவன் ஏங்க அந்த பொருளை அன்னைக்கு கொண்டு வந்தான்? தீபாவளி அன்னைக்கு கொண்டு வந்தான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எதனால கொண்டு வந்தான்? உங்களுக்கு வேதமும் தெரியாது, அதுவும் தெரியாது. போங்க. ஏங்க, நரகாசுரன் செத்து போயிட்டதுக்காக அவன் சந்தோஷமா அவன் ஸ்வீட் கொடுக்குறான், பலகாரம் கொடுக்குறான். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நரகாசுரன் செத்ததை அப்ரூவ் பண்ணுறீங்க. நரகாசுரன் செத்ததுக்கு நீங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அப்படியா? இவர் குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லி, சும்மா கொண்டாட மாட்டார், பர்த்டேன்னு சொல்லி ஒரு ஸ்வீட் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டீங்கன்னா சந்தோஷப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். வாங்க மாட்டேன்னா அந்த குழந்தை பற்றி எனக்கு என்னங்க, எனக்கு அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை மேலே வருத்தம். அதே போல் நல்லா கவனிச்சிங்க, கொண்டு வருவாங்களா பாத்திரத்தில் உள்ள வச்சு மெல்ல, சிஸ்டர் உங்களை தான் ரொம்ப நேசித்து கொண்டு வந்தேன், நீ உடனே ஐயோ கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு உடனே உள்ள ஒரு ஆரஞ்சு பழமோ என்னை தேத்துக்கு உள்ளே போட்டு கொடுத்தனுப்புறேன். ஐயோ பாஸ்டர், நான் வாங்குவேன், சாப்பிட மாட்டேன், நாய்க்கு போட்டுருவேன். ஏன் வாங்குறப்போ? ஏன் வாங்குற? நாய்க்கு போடுறதா இருந்தால் நீ ஏன் வாங்குற? சார் இல்லை, உங்கள் மேலே இருந்த அன்பில் கொண்டு நாங்கள் செஞ்சதில்லை சிஸ்டர், உங்கள் மேலே இருந்த அன்பில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். உன் மேலே அன்பு இருந்துச்சுல,
கடையில் தானே வாங்கினான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வாங்கி தர சொல்லுங்க. 2 மாதத்துக்கு முன்னால் வாங்கி தர வேண்டியதானே. அப்போ வாங்கி தர மாட்டான். நான் தீபாவளி அன்னைக்கு தான் நேசம் பொங்கிடுச்சான். ஐயோ ஐயோ சார். ஸோ 3 சாப்பிடக்கூடாது. நெருக்குண்டு செத்ததுன்னா என்னங்க? ரத்தம் வெளியே வராமல் செத்தது. அப்படின்னா அடிபட்டு நெருக்கி செத்து போனது சாப்பிடக்கூடாது. வியாதிப்பட்டு செத்ததையும் சாப்பிடக்கூடாது. இதனால்தான் கறி வாங்குறவங்க முஸ்லீம் கடையில் வாங்குவாங்க. அவன் அறுத்து ரத்தத்தை சிந்தின பிறகு தான் அறுத்தருவான். சரி, அப்படியே போட்டோம். ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நாம் பிழைத்திருப்பதற்கு நியாயப்பிரமாணத்திற்கு கடனாளிகள் அல்ல. யார்கிட்ட வந்துட்டோம்? இயேசுகிட்ட வந்துட்டோம். நியாயப்பிரமாணத்துக்கு நாம் அடிமைகள் அல்ல. நமக்கு இயேசு தான். இயேசு என்ன சொல்கிறாரோ வாழ்ந்தோம். என்ன பார்த்தோம்? சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கை. சுன்னத்துக்காரனா யாரு? நியாயப்பிரமாணத்துக்காரங்க. அவங்களுக்கு எச்சரிக்கை. இப்போ சொல்லாமா, ஆண்டவரே நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவிச்சிங்க. அவங்க சொல்கிறபடி கள்ள சகோதரர்கள் அவங்க மெல்ல நுழைஞ்சு எங்களை நியாயப்பிரமாணத்துக்கு கொண்டு வருவாங்க. வேண்டாண்டவரே, எங்களுக்கு கிறிஸ்தியன் ஒரே புருஷன் போதும். நான் கிறிஸ்தியன் வழியிலே நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒரு நாளும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக நான் மாற மாட்டேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை, சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த நியாயப்பிரமாணத்துக்காரங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவரே, எச்சரிக்கையாக இருக்கட்டும். எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இயேசு சொன்னபடியே வாழ என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படியே நடுங்கி வாழ உதவி செய்யுங்க. எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. தேவனாய கர்த்தர் ஆண்டவரே, கள்ள சகோதரர்களை நியாயப்பிரமாணத்துக்கு கொண்டு போயிடக்கூடாதபடிக்கு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருக்கு பயந்து, இயேசுவுக்கு பயந்து நியாயப்பிரமாணத்துக்கு நாங்கள் செத்து விட உதவி செய்யுங்க. அது ஒரு வாத்தியார் ஆண்டவரே. உங்ககிட்ட வந்த பிறகு வாத்தியாருக்கு அடிமையானவர்கள் அல்ல ஆண்டவர். நியாயப்பிரமாணமும் இயேசு இருந்தால் நான் விபச்சாரக்கார ஆண்டவரே. அப்படிப்பட்ட விபச்சாரக்காரனா விபச்சாரியாக இருக்க நான் விரும்பலப்பா. என்னை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடு. கிறிஸ்துவின் வசனத்துக்கு நடுங்கிறவளாய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சுன்னத்துக்காரர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து வாழ உதவி செய்யுங்க. அர்ப்பணிப்போம். இப்பொழுது சகோதரர் மோசஸ் ஜெபிப்பார். நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரிகளிலே கர்த்தர் எங்களை அழைத்து வந்த ஆண்டவரே, அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஊழியக்கார் ஆண்டவரே. வசனத்தை ஆண்டவரே அப்பா விலைக்கு நீர் ஆண்டவரே கடந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரம் ராத்திரிகளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு ஆண்டவரே மரித்தவர்களாய் ஆண்டவரே, இதோ மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கிறிஸ்துவாகி ஆண்டவரே உமக்கு நாங்கள் அடிமைகளாய் தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பொருளாகிய ஆண்டவரே, கிறிஸ்துவாகிய பொருள் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே அதன்படியாய் கர்த்தர் செயல்பட கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரிகளில் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் ஒன்றும் எங்களுக்குள் இராதபடி ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவ பற்றுள்ளாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த ராத்திரிகளிலே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. அதன்படியாய் கர்த்தர் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கோ சபைக்கோ கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya.